ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், இளையோர் மணமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாளைக்கு புதுசா நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள், 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமையில நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன். இந்த மாதிரி வேரியஸான பார்ட்டிசிபேட்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இதை நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க அதுல யூத் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றதை நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பிளெட்ஜ், ஸோ ஆன்லைன்ல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே. நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை, எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராம ராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா லோக் மானிய திலக் தேசிய விருதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித் ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப் பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006ஆம் ஆண்டில் மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020ஆம் ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஒருவர் உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வரை 5 கோடியே 90 லட்சம் பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்பட உள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கார்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மிக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும், செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.